ஒரு சாரை நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறேன். நம்ம டிஸ்ட்ரிக்டில் இப்படி ஒரு சார் வந்து ஒரு சுயநலம் இல்லாமல் ஒரு பொதுநல எண்ணத்தோட இந்த மாதிரி பண்ணுறது உண்மையிலே நல்ல விஷயம். இப்படிப்பட்ட ஆட்கள் இந்த காலகட்டத்தில் இருக்காங்களாங்கிறது பெரிய விஷயம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஆனால் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணலை, பயன்படுத்த தெரியல. அது இன்னைக்குள்ள சொசைட்டி அப்படி தான் இருக்குது. நல்லவங்களை யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. இது ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டு, ஒரு வியாபார உலகம். இதில் வந்து எல்லாரும் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், இல்லை லாபம் என்ன கிடைக்கும்னு பார்க்குறாங்க தவிர இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன செய்யணும், நாளைக்கு இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன விட்டுட்டு போகணுங்கிறது ரொம்ப ரேர் பீப்புள் தான் யோசிக்கிறாங்க. வந்திருக்கலாம் மாதிரி தனக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக வாழ்றது ரொம்ப ரேர். அந்த விதத்தில் சார் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உண்மையாக சார் செய்கிற அந்த புண்ணியம் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும். தர்மம் தலை காக்கணும்பாங்க. அதே மாதிரி சார் செய்கிற அந்த புண்ணியமான செயல் அவங்கள காப்பாற்றும். இன்னும் சாரால் நிறைய பேர் நல்லாகணும், நிறைய பேர் முன்னுக்கு வரணும் வாழ்க்கையில். இந்த விஸ்வா மாதிரி ஆட்களெல்லாம் சாரை பார்த்து சாரை ஒரு ரோல் மாடலாக வைக்கணும், வாழ்க்கையில் நல்லாகணும். சார் இதை விட விட மாட்டாங்க, விஸ்வாவெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் சாருக்கு ரொம்ப நன்றி சார். இன்னும் இந்த மாதிரி விஷயத்த நான் என்னால் முடிஞ்ச அளவு நம்ம டிஸ்ட்ரிக்டில் உள்ள மற்ற ஸ்கூல் காலேஜஸில் இதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு நான் சாருக்கு சப்போர்ட் பண்ணுவேங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை ஏன் யூஸ் பண்ணலைன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். ஒரு கொஞ்சம் பேராக இன்னும் கொஞ்சம் பேர் கூடுதலாக வந்திருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு விஷயம். ஏன்னா அந்த வாய்ப்புகள் எப்பவுமே வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காது. யார் வாய்ப்புகளை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருக்கிறாங்க. அந்த விதத்தில் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம கட்டாயம் பயன்படுத்தணும். மற்றபடி வந்து ஐயோ நான் வாழ்க்கையில் நல்லா இல்லையே, முன்னுக்கு வரலையேன்னு சொல்லி குறை சொல்லிட்டு இல்லாமல் நம்ம கையில் என்ன இருக்குங்கிறத நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வர எல்லாரும் ட்ரை பண்ணணும்.